வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் தீமைகளும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் நிறைய மருத்துவன்மைகள் இருந்தாலுமே நம்ம அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, குறிப்பிட்ட நேரம் தெரியாமல் எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்றது, இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு தீமைகள் ஏற்படும். ஸோ தயிர் சாப்பிட்றதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு சில நேரம் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடாதுன்னா தயிரை எந்த முறையில் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்முடைய உணவு பட்டியலில் கூட நம்ம தயிருக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்போம், முக்கிய இடம் கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க மக்களே. அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் ஒரு இடைப்பட்ட நேரம் இருக்கும். ஸோ அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். அதுதான் நமக்கு ஆரோக்கியமான நேரங்களில் ஆரோக்கியமாக தயிரை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த நேரமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தயிர் சாப்பிடும்போது நமக்கு அது ஊட்டச்சத்துக்களை விரைவாக கொடுத்து மருத்துவ நன்மைகளை விரைவாக கொடுக்கும், எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது. காலை நேரங்களில் நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிட்டு தயிர் சாப்பிடும்போது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம், இருதயம் சார்ந்த பிரச்சனை கூட ஏற்படலாம். அதனால் நம்ம வெறும் வயிற்ற தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. ஸோ குறிப்பாக அந்த இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சளி, இருமல், இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, சளி தொந்தரவெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகளை அது இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்திடுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க. காலையில் வெறும் வயிற்றிலும் இரவு நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. தயிரை சூடுபடுத்தி அது கூட கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய் போட்டு தாளிச்செல்லாம் எடுத்துக்குவாங்க. இது போல் தயிரை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி சாப்பிடக்கூடிய தயிர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை நமக்கு அதிகப்படுத்தும், நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் தயிரை எப்போதுமே சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. சில்லுன்னு அப்படியே உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா அந்த சில்லுன்னு உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரில் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும், அதில் ஈரப்பதம் இருக்கும், அதில் நல்ல பாக்டீரியாக்கள்லாம் இருக்கும். ஸோ அதனுடைய அந்த பதம் தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வேணும்னா நம்ம மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை கூட எடுத்துக்கலாம். உறைந்த தயிரில் சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிடலாம். உறைந்த தயிரில் சேர்க்கக்கூடிய சர்க்கரை நமக்கு டேஸ்டாகவும் இருக்கும், அது நம்மளுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றலையும் கொடுக்கும். ஆனால் நம்ம தயிர் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடுபடுத்தி அது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்படும், தயிரில் இருக்கக்கூடிய இயற்கையான ஈரப்பதம் போயிடும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டும் மாறிடும். ஏன்னா நம்ம தயிர் அப்படியே சாப்பிடும்போது இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டை விட அதுக்கப்புறமா அதை சூடுபடுத்தி சாப்பிடும்போது இருக்கக்கூடிய டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி தயிரை எடுத்துக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஒரு சில பேர் தினமும் தயிர் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்குவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு கிடையாதுங்க மக்களே. அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த குழாய்களில் அது அடைப்பு ஏற்படுத்தும், கொலஸ்ட்ரால் ஏற்படுத்தும். தொடர்ந்து தயிர் சாப்பிட்ட முடியும்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் ஒருவேளை மட்டுமே தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒருவேளை காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது. தயிர் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக புளித்து இருக்கக்கூடிய தயிரை பித்த வாயு, வயிறு கோளாறு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நன்றாக புளித்து இருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கொள்ளும் போது அது அவங்களுக்கு இன்னும் பக்க விளைவுகளை அதிகப்படுத்திடும். இரவில் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு, ரத்த சோகை, தோல் நோய் எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. அதே போல் தயிரை நம்ம கடலை மாவோடு சேர்த்து நம்மளுடைய சருமத்தில் பூசி அப்படின்னா முகம் நமக்கு பொலிவாக நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். இயற்கையிலேயே நம்மளுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும், இளமை தோற்றம் நமக்கு கிடைக்கும். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த
தெளிந்த நீரை நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைவலி போன்ற பிரச்சனைலாம் நீங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கூட நம்ம தயிரில் வந்து அந்த உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்க்கலாம். வெங்காயத்தையும் தயிரையும் நம்மளுடைய உணவுகளோட ஒன்றா நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது ரைதா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நம்ம அந்த உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் வந்து நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவை, அதாவது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரில் நம்ம இதை விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் இது நமக்கு தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். அதாவது தோல் ஓவாமை, ஸ்கின் அலர்ஜி வந்து ஏற்படுத்தக்கூடும். உடல் அரிப்பு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸிமா போன்ற, சொரியாசிஸ் போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகள், ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு ஏற்படும். சொல்லப்போனால் ஸ்கின் கேன்சர் கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமது உடல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாதுன்னா அந்த ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காயமும் தயிரும் கலந்த கலவையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழமும் தயிரையும் நம்ம ஒன்றா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிர் போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல விதமான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படலாம். ஸோ அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை அப்படி சாப்பிட்றது 1% கூட நமக்கு நன்மை கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்ம உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏற்படும், தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும், உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். அதாவது செரிமானம் சார்ந்த பல விதமான பக்க விளைவுகள் கூட நமக்கு ஏற்படும். உடல் மந்தமாக இருக்கும். அந்த தயிரும் மாம்பழமும் சேர்ந்த கலவை வந்து செரிமானமாகிற வரைக்குமே உடல் மந்தமாக இருக்கும். அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீனையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது. அதே போல மீனில் அதிக அளவு புரதம் இருக்கு. இதுவும் விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலினுடைய பல்வேறு பாதிப்புகளை வந்து நமக்கு இன்னும் அதிகப்படுத்திடும். நிறைய பக்க விளைவுகளை கொண்டு பண்ணி நமக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக தோல் சார்ந்த பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு ஏற்படும். தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகளான வாயு பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் வந்து ஏற்படும். செரிமான மண்டலம் பாதிக்கப்படக்கூடிய அபாயமும் இருக்கு. தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கு. அதனால மீனையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாலும் தயிரும் ஒன்றா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இவை இரண்டும் விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ள கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட காரணமாக அமைஞ்சிடும். ஏன்னா தயிர் வந்து எளிதில் செரிமானம் ஆகிடும். ஆனால் பால் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும். அதனால இது இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து அதிகமாக இருக்குன்றதால நம்ம அன்றைய நாளில் வந்து தயிரையும் பாலையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரண்டுக்கும் இடைவெளி வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம சாப்பிட்டோம்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் நம்ம எப்போதுமே உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பால் செஞ்சிடக்கூடிய உணவுகளையோ தயிரோட நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ், இந்த எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள் எல்லாத்தையுமே தயிரோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள் நமக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம சாப்பிட்டுட்டு உடனே தயிரை வந்து சாப்பிடும்போது அது நமக்கு வந்து புரதம் அதிகமாக சேர்ந்துடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கின்றதால அது ஆயிலோடு மிக்ஸ் ஆகும்போது செரிமானத்தை தாமதப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த செரிமானம் ஆகக்கூடிய முழு நேரம் வரைக்குமே நம்ம வந்து மிகவும் சோர்வில் வந்து வைத்துவிடும். ஸோ அது நம்ம வந்து அப்படியே ஒரு சோர்வாகவே இருப்போம், மயக்கம் வர மாதிரி இருக்கும். இதன் காரணமாக தான் நம்ம ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது விரைவில் நமக்கு உறக்கம் வருவதற்கான காரணம் கூட இதுதான். ஸோ அதனால் நீங்கள் தயிரோட ஆயில் ஃபுட்ஸ் வந்து சேர்த்துக்காதீங்க. தயிர் வந்து என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் தயிரை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அது தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால் இந்த தீமைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மட்டுமே தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு சில உணவுகளோட தயிரை வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க. அதுலேருந்து விலக்கு பெறுவது உங்களுக்கு நல்லது. அதனால் தயிரை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.